ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு முக்கியமான ஸ்கீமை பற்றி பேச போகிறோம். நான் இப்போ டிவிஎஸ் ஆர்பிட்டரில் பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பேஸு? ரியலாகவே இந்த பேஸ் அப்படின்ற ஸ்கீம் ரியலி ஒர்த்தா? டிவிஎஸ் கிட்டேருந்து பேஸ் ஸ்கீம் எடுக்கலாமா இல்லையா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முக்கியமான டாப்பிக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, இந்த டிவிஎஸ் பேஸ் எடுக்கலாமா இல்லையா, ஆர்பிட்டருக்கு எடுக்கலாமா இல்லையான்னு நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அண்ட் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஹானஸ்டான ஒரு இவி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இவி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இவி ரிலேட்டட் புரிதல் நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இவி வாங்குறது அப்படின்றது இந்த காலத்தில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் நிறைய ஆஸ்பெக்ட் ஆஃப் ஏரியாவை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பேட்டரியாக இருக்கட்டும், அண்ட் வண்டி எப்படி பராமரிக்கிறது, வண்டி எப்படி ஓட்டுறது அப்படின்னு நிறைய ஆஸ்பெக்டில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் பேஸ் அப்படின்ற அந்த ஸ்கீமை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, டிவிஎஸ் பேஸ் அப்படின்றது பேட்ரி அஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பேட்ரி அஸ் சர்வீஸா இல்லை பேட்ரி அஸ் ரெண்ட்டா இல்லை பேட்ரி அஸ் சப்ஸ்கிரிப்ஷனா அப்படின்றது இவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒரு குழப்பலாம் மாதிரி இந்த பேட்ரி அஸ் சர்வீஸ் அப்படின்றது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வளம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இன்றைக்கி நம்ம டிவிஎஸில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம கேட்போம். இப்போ பேட்ரி அஸ் சர்வீஸ் அப்படின்ற போது உங்களுக்கு அப்ரண்ட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வாங்குகிற வண்டியை நீங்கள் 50,000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்றது தான் இவங்களோட ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறது 50,000க்கு வாங்கலாமா? அப்போ மீதி அமௌண்ட்டை நம்ம எப்படி பே பண்ணுறது? அதில் ஏதாச்சும் ஜக் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா அப்ரண்ட் காஸ்ட் லோ அப்படின்றத ஒரு பாயிண்ட்டை வச்சு மட்டும் ஒரு வண்டியை நம்ம டிசைட் பண்ணுறது இந்த சமயத்தில் அது ஒரு அவசியமே இல்லாதது. இப்போ நீங்கள் ஒரு வெளியில் ஒரு லோன் போனால் கூட ₹1 கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஸோ இதில் பீஸ் ஆஃப் மைண்டு, நீங்கள் அப்ரண்ட் காஸ்ட்டு கம்மி அப்படின்ற விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்லி உங்களை இதில் கவர் பண்ணுறது. ஸோ இதில் 2 விஷயங்கள் இருக்குது. இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் அப்படின்றது இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்கு. V1 V2 அப்படின்றது பிரிச்சிருக்காங்க. இது பேட்ரி ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. V1 அப்படின்றது 1.8 கிலோவாட் பேட்ரி, V2 அப்படின்றது 3 கிலோவாட் பேட்ரி. ஸோ இந்த V1 அப்படின்றதில் இவங்க சொல்கிற எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் அப்படின்றது 82 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அவ்வளோலாம் வராது, ஒரு 60 கிலோமீட்டர், 50லேருந்து 60 அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் V2வில் 150 கிலோமீட்டர் வரைக்கும் ஏஆர்ஐ சர்டிஃபைட் ரேஞ்ச் அப்படின்றாங்க. அதில் ஒரு 100லேருந்து ஒரு 110 கிலோமீட்டருக்குள்ளே ரேஞ்ச் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் V1 V2 அப்படின்ற அந்த 2 பிளாட்ஃபார்மில் ஒரே மோட்டார், ஒரே பாடியிலேருந்து எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு பேட்ரி மட்டும்தான் மாறும். ஸோ இதில் உங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ V1 எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமே இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே 85,000 ரூபா கிட்ட தான். இது யாருக்கு போட்டி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பஜாஜ் C2க்கு இவங்க போட்டியாக வந்திருக்காங்க. அதோட பேட்டரி ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோவாட்டாச்சும் கொடுத்துருக்காங்க. 1.8 கிலோவாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க இனிஷியலாக இதோட ப்ரைஸையுமே குறைக்கணும் அப்படின்றது தான் இதோட விஷயம். அண்ட் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே 85,000. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ளே இந்த வண்டியை வாங்க முடியும். ஆனால் யோசிச்சுக்கோங்க, 1.8 கிலோவாட்டில் இந்த வண்டி தேவையா அப்படின்றத தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. இது ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறதா இருந்தால், இவங்க பேட்ரி அஸ் சர்வீஸ் அப்படின்றதில் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 50,000 ரூபா, அதாவது 49,999 ரூபா நீங்கள் பே பண்ணாலே போதும். அதான் நீங்கள் 50,000மே சொல்லியிருக்கலாமே. 50,000 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா மீதி பேட்ரிக்கான அந்த அமௌண்ட்டை நீங்கள் அப்புறமா பே பண்ணிக்கலாம். அதாவது மாதம் இவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனாக பே பண்ணிக்கலாம். இவங்க சொல்கிற அந்த மந்த்லி பேமெண்ட் காஸ்ட்டு ₹862 நீங்கள் மந்த்லி பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 24 மாதம், 36 மாதம், 60 மாதம், அதாவது 2 வருஷம், 3 வருஷம் இல்லை 5 வருஷம், இந்த பீரியட்குள்ளே பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கான பேட்ரி வாரண்ட்டி அப்படின்றது 3 வருஷம் ஆறு 30,000 கிலோமீட்ரு இதுக்கு வாரண்ட்டி இருக்குது. ஸோ இதில் மந்த்லி கிலோமீட்டர் நீங்கள் இவ்வளோ தான் ஓட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அன்லிமிட்டட் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ தாராள மனசில் அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிக்கலாம். ₹860 நீங்கள் பே பண்ணால் போதும், நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு போகலாம்.
ஸோ இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த 862 அப்படின்னு சொல்கிறாங்களா, இந்த 862 அப்படின்றது 2 வருஷத்துக்கு பே பண்ணுறதுக்கா, இல்லை 3 வருஷத்துக்கு பே பண்ணுறதுக்கா, இல்லை 5 வருஷத்துக்கு பே பண்ணுறதுக்கா அப்படின்றது சொல்லலை. அப்படின்றது தான் இங்கே ஒரு செக் பாயிண்ட்டு. அண்ட் இந்த 862 ரூபா பார்த்துட்டே நிறைய பேர் வருவாங்க, மந்த்லி எனக்கு 862 ரூபா தானே, நான் கட்டிட்டு போகிறேன், ஒரு பெட்ரோல் காஸ்ட்டு செலவு பண்ணுறதுக்கு நான் கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு ஒவ்வொரு டென்யூருக்கு ஏற்ற மாதிரியும் வந்து உங்களோட அந்த மந்த்லி காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். இந்த 862 ரூபா அப்படின்றது மொட்டையாக போட்டிருக்காங்க, இது வந்து ரியாலிட்டி கிடையாது. அண்ட் இதில் பேட்ரி கவரேஜே பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆறு 30,000 கிலோமீட்டர் தான். அப்போனா உங்களுக்கு டென்யூர் பீரியட் வந்து உங்களுக்கு 5 வருஷம் இருக்காது, 3 வருஷத்துக்குள்ளே தான் உங்களோட டென்யூர் பீரியட் இருக்கும். ஸோ அதுக்கான அந்த பேமெண்ட்டை வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பேட்ரியை சர்வீஸ் அப்படின்னு வரும்போது பேட்ரியை வந்து நீங்கள் தனியாக நீங்கள் பே பண்ணுறீங்க. அதாவது வண்டிக்கான காஸ்ட்டை நீங்கள் பே பண்ண போகிறதில்ல, வெறும் பேட்ரிக்கான காஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ மாதிரி நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 10% வரைக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது வந்து ஒரு ஹிடன் காஸ்ட்டாக தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது அப்படின்றதே தெரியாது, அந்தளவுக்கு இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை அமௌண்ட்டெல்லாம் வச்சு தான் கேல்குலேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ டென்யூர் கட்ட போகிறீங்களோ அந்த டென்யூர் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் இல்லை, நீங்கள் பேட்ரிக்கு கட்ட போகிற அந்த பேட்ரி காஸ்ட்டு வித்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் நீங்கள் இந்த டென்யூர் பீரியடில் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி ஃபர்தராக நம்ம பேசுவோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். V2 அப்படின்றது 1 லட்ச ரூபா கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் இருக்குது. 1,20,000 ரூபா வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஓகே, ஸோ 1,20,000 ரூபா வண்டியை வந்து நீங்கள் 59,664 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்கிறது பேஸ் ஸ்கீம் மூலயமா. இது எல்லாமே இன்சூரன்ஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்சூரன்ஸு, ஹேண்ட்லிங் சார்ஜு, அந்த சார்ஜு, இந்த சார்ஜு அப்படின்றது இதுக்கு அடிஷ்னலாக இவங்க போடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் நீங்கள் இஎம்ஐயில் கட்ட போகிறதில்ல. அண்ட் நீங்கள் இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே ஒரு செக் இருக்குது, அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். மந்த்லி பேமெண்ட் காஸ்ட்டு 1,155 ரூபா, 1,155 மந்த்லி காஸ்ட் அப்படின்றாங்க. ஆனால் என்ன டென்யூர் அப்படின்னு சொல்ல, இல்லை 24 மந்த் இருக்குது, 36 மாதம் இருக்குது, 60 மாதம் இருக்குது. இதில் பேட்ரி கவரேஜ் அப்படின்றது 5 வருஷம் 70,000 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம பேட்ரிக்கான காஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கலாம். போன வாட்டி வந்து 3 வருஷம் பார்த்தோமா, இதில் வந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டிக்கலாம். இந்த 5 வருஷம் அப்படின்றத அந்த எக்ஸ்டெண்டட் பேக்கும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு போட்டு தான் கொடுத்துருவாங்க. ஸோ பேட்ரி வந்து 5 வருஷம் வரைக்கும் சர்வீஸ் என்ன போனாலும் எது பண்ணாலும் சர்வீஸ் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்றது இதில் சொல்கிறது. அண்டு இதில் சொல்கிறது. ஓகே, இதோட ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்தில் பேசுவோம். மந்த்லி கிலோமீட்டரை நீங்கள் இதில் அன்லிமிட்டடாக நீங்கள் ஓட்டிக்கலாம் அப்படின்றதும், சேவிங் அது இதெல்லாம் சொல்கிறது. நம்ம காதில் பூ சுற்றுறது அதெல்லாம் நம்ம அந்த சைடு தள்ளி வச்சிடும். சரியா? சரி. ஸோ இதில் நீங்கள் 1,20,000 ரூபா வண்டியை வந்து நான் 60,000 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றது இவங்க சொல்கிற அந்த அட்ராக்டிவ் ஸ்கீம். ஓகே, அந்த மாதம் நீங்கள் 1,155 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறதும் இதில் இவங்க வச்சுருக்கிற அந்த பொடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்றது, இது ஏன் ட்ராப்பு, இது வாங்கலாமா இல்லையா அப்படின்றத நம்ம இது பேசுவோம். சரி, இப்போ பேட்ரி அஸ் சர்வீஸ் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது என்ன, இதை பேட்ரி அஸ் ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இதில் தான் மார்க்கெட்டிங் டேர்ம் இருக்குது. பேட்ரி அஸ் சர்வீஸ் அப்படின்னா பேட்ரியை வந்து ஃபுல்லாக அவங்க கவனிச்சுப்பாங்க. ஸோ நம்ம இந்த டென்யூர் பீரியடில் நம்ம வந்து பேட்ரியை கவலையே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் என்னென்னா கம்பெனி கொடுக்குற வாரண்ட்டி பீரியடுக்குள்ளே தான் இவங்க டென்யூர் வைக்கிறாங்க. அதாவது கம்பெனி இதுக்கு கேரண்டீடாக ஒரு வாரண்ட்டி இருக்குது. ஸோ இந்த வண்டியில் ஏதாச்சும் பிரச்சனை, பேட்ரியில் பிரச்சனை அப்படின்னா கம்பெனி மாற்றி கொடுப்பாங்க அப்படின்றத வச்சு தான் ஃபினான்ஷியர் வந்து உங்களுக்கு இந்த அந்த பேட்ரிக்கான வாரண்ட்டி பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த டென்யூர் வைக்கிறான். ஓகே, ஸோ அதில் அவங்க சேஃப் ஆகிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பேட்ரியில் ஏதாச்சும் பிரச்சனைனா கம்பெனி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ கம்பெனி வேறு உங்களுக்கு கொடுக்குற அந்த பேட்ரிக்கான அந்த பணம் இருக்குல்ல, முன்பணம் அவங்க கொடுக்குறாங்களே, அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் இருக்கும். ஓகே, அது
டிவிஎஸோட ஃபினான்ஷியல் டைஅப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டோட சேர்த்து தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. இது வந்து ஸ்கீம் அப்படின்னு கிடையாது. பேட்டரியை வந்து ஒரு வட்டியோடு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. இதோட வட்டி நான் சொன்னும்போது ஒரு 10% கிட்ட உங்களுக்கு வட்டி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வட்டியோடு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பேட்ரி அஸ் சர்வீஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்காதீங்க. வட்டியோட நீங்கள் வந்து அந்த டென்யூர் 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ இல்லை 2 வருஷமோ நீங்கள் அதை வந்து வட்டியோடு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. வட்டி அப்படின்றது 10%க்கு மேலே தான் இதோட வட்டியை வந்து இதுக்கு செட் பண்ணுறாங்க அப்படின்றதும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் பார்க்கும்போது அவங்க அந்த வட்டியோட அமௌண்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 10% கிட்ட பேட்டரிக்கு வட்டியோடு தான் நீங்கள் ரீபே பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு அவங்க சொல்கிற ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணுவீங்க. அப்போ வருஷத்துக்கு நீங்கள் பெட்ரோல் வண்டியில் ஒரு 20,000 25,000 நீங்கள் செலவு பண்ணுற இடத்துல நீங்கள் அந்த காஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் இதில் போடுறீங்க. ஸோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டாக நீங்கள் பேட்டரிக்கு செலவு பண்ணாமல் பெட்ரோலுக்கு என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த பணத்தை நீங்கள் இதில் கொடுக்கறதுனால உங்களுக்கு சேவிங் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இதுதான் அங்கே இருக்கிற ஒரு பொடி. நீங்கள் இவ்வளோ யூஸ் பண்ணி இவ்வளோ பெட்ரோல் காஸ்ட்டை நீங்கள் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சேவிங்லேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஒரு இஎம்ஐயாக நீங்கள் வந்து மந்த்லி கட்டுறீங்க அப்படின்றது தான் இவங்க உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க பேட்டரிக்கும் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றது தான். அந்த லிங்கே கிடையாது. சரியா? இவங்க எதை நம்பி சொல்கிறாங்க அப்படின்னா, பேட்டரிக்கு என்ன வாரண்ட்டி இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேட்டரியில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கம்பெனிக்கிட்ட தான் போவீங்க. ஸோ இவங்கக்கிட்ட பே பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. சப்போஸ் உங்கள் வண்டியில் இப்போ நீங்கள் வந்து பேட்ரி ஏதோ பழுதாயிடுச்சு, ஒரு மாதம் வந்து பேட்டரியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு சர்வீஸில் இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஓகே, மோட்டரோ பேட்டரியோ இல்லை ஏதோ ஒரு பழுதில் சர்வீஸில் நிற்குதுன்னா கூட நீங்கள் இதை அந்த மந்த்லி கட்ட வேண்டியதை கட்டி தான் ஆகணும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நான் போய் கேட்கலாம், இப்போ நான் வந்து ஒரு மாதம் வண்டி யூஸ் பண்ணலங்க, சும்மாவே சர்வீஸில் தான் நின்றுருக்கு, நான் எதுக்கு நான் பேஸ் கட்டணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டிவிஎஸ்லேருந்து என்ன சொல்லுவாங்க, இதை நீங்கள் எந்த ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் கேட்கணும். இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது இவ்வளோ டைம் எடுக்கும், இவ்வளோ டைம் எஸ்டிமேட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வண்டி கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வண்டி கொடுப்பாங்களா? அதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது டிவிஎஸ் சைட்லேருந்து சர்வீஸ் சென்டர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பாண்ட் இருக்கும். நீங்கள் போய் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டுக்கிட்ட என் வண்டி வந்து அங்கே நான் யூஸே பண்ணலன்னா அது எங்களுக்கு தேவையில்லாதது. நீ வாங்கின பேட்டரிக்கு நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீ வட்டி மூலிமா நீங்கள் மாதம் கொடுத்து தான் ஆகணும். நீ வண்டியை யூஸ் பண்ணுறியோ வண்டியை யூஸ் பண்ணலையோ அது எனக்கு தேவையே இல்லாத கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்ரி காஸ்ட்டை உங்கள்கிட்டேருந்து வாங்குறதுல மட்டும்தான் குறியாக இருப்பாங்களே தவிர பேட்ரிலேயோ வண்டியிலையோ என்ன பிரச்சனை ஆனாலும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் ஐ டோன்ட் கேர். உங்கள்கிட்ட வாரண்ட்டி இருக்கா, நீ போய் கிளைம் பண்ணி வண்டியை சரி பண்ணிக்கிறது உன்னோட ப்ராப்ளம், இது என்னோட ப்ராப்ளம் கிடையாது. அப்போ எதுக்காக பேட்ரியை சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். அப்போ தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை தம்பி, நீ குழப்பிக்காதீங்க. சரியா? நீ வண்டியை வாங்க போகிறதுல பேட்டரியை வந்து நீ ரெண்ட்டுக்கு, அதாவது பேட்டரியை வந்து நீ வட்டிக்கு நீ வந்து வாங்கி வச்சுருக்க, அந்த வட்டியை முதலும் நீ கட்டி தான் ஆகணும். அந்த டென்யூருக்குள்ளே உன் வண்டி என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்றது ஒரு செக்கு. இன்னொரு செக் என்னென்னா, இதே ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டுக்கிட்ட தான் நீ அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்காச்சும் இந்த வண்டி, அதாவது அந்த 50,000 இல்லை 60,000 சொல்கிறாங்களே, அந்த வண்டிக்கு நீ இஎம்ஐ பே பண்ணும். அப்போ வண்டிக்கான முன்பணமும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகேவா? அதையே இஎம்ஐயாக போட்டு உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பிளானில் ஆட் பண்ணிடுவாங்க. இது கம்பல்சரி. ஓகே, ஸோ இது கம்பல்சரி. வண்டிக்கான அந்த வண்டிக்கான பாடியையும் வந்து உங்களுக்கு இஎம்ஐ போட்டு வைப்பாங்க. அதுக்கும் நீ இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே சொல்லப்படாத உண்மை. இது நான் வந்து வின்சர் எம்ஜி நான் எடுக்கும்போதே இந்த பிளானில் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, இதுக்கு வந்து அரிசி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது தெரியாமல் பல பேர் இந்த பேஸ் எடுக்கிறீங்க, மாட்டிக்கிறீங்க. ஸோ
வண்டிக்கான இஎம்ஐயாக தான் இதை நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்காச்சும் நீங்கள் வண்டிக்கு, அதாவது பேட்ரி இல்லாமல் அந்த 50,000 இருக்குல்ல, அதுக்கும் நீங்கள் வட்டியை கட்டி தான் நீங்கள் வண்டியை எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் மந்த்லியாக வந்து பார்க்கும்போது 3000, 4000, 5000 சொல்லிட்டு இதுக்கு டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டை வைப்பாங்க. அதை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இந்த வண்டி எடுக்கிறது கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம், இதில் வந்து நிறைய இட வசதி இருக்குது, ஸோ ஒரு டெலிவரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நிறைய கிக் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த வண்டியை சூஸ் பண்ணுறாங்க. நிஜமாக இந்த வண்டி இதுக்கு தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்ட முடியும். ஸோ அந்த சம்பாதியத்தில் ஒரு அமௌண்ட்டை வந்து நான் மாதம் மாதம் கட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, எனி டொமஸ்டிக் வெஹிக்கிள், அதாவது இந்த வண்டியெல்லாம் வந்து டொமஸ்டிக்காக ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறது, இதை நீங்கள் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேட்ரி வாரண்டியில் கவர் ஆகாது அப்படின்றது கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இது தெரியாமல் பல பேர் வாங்கிட்டு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க வந்து இந்த வண்டியை நீங்கள் கமர்ஷியலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சதுன்னா இவங்க வந்து கண்டிப்பாக அதில் ஒரு கிளைம் வைப்பாங்க, உங்களுக்கு பேட்ரி வாரண்ட்டி கிடைக்காது, நீங்கள் வந்து கண்டிப்பாக பேட்ரியை வந்து நாங்கள் வாரண்ட்டியில் ரீப்ளேஸ் பண்ணி தரமாட்டோம் அப்படின்றதும் இவங்க சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு கட்ட வேண்டிய காசை வந்து நீங்கள் வட்டியோடு கொடுக்கணும் அப்படின்றது இன்ஸ்டியூஷனுக்காரன் உங்கள் கழுத்தை நெரிப்பாங்க. ஓகே, ஸோ இத்தனை சிக்கலில் இருக்குது. இதில் பல பேர் மாட்டுறது என்னென்னா, இது மாதிரி கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறவங்க தான் இதில் உள்ளே போய் மாட்டிக்கிறது. இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன சார் இது தெரியவா போகுது, நீங்கள் வந்து பேட்டரியை வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நீங்கள் வண்டியில் ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தரோம் அப்படின்றது சர்வீஸ் சென்டர்லேருந்து சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா, சப்போஸ் ஏதோ ஒரு வண்டியில் பிரச்சனை, நீங்கள் வந்து லீகலாக ஏதாச்சும் போய் அணுகுனீங்க அப்படின்னா உங்கள் மேலே இந்த கிளைமெல்லாம் வைப்பாங்க. கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க, நாங்கள் இந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம், அதை மீறி இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது லீகலாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் இதை செக் வைக்கிறதுக்கு தான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த வண்டியை நீங்கள் வந்து இவங்க சொல்கிற இந்த கஸ்டமைசேஷன் பேஸு அது இதுன்னு சொல்லி ஹை அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுறதுக்கு வெளியிலேயே போனீங்கன்னா டூ வீலர் இன்சூரன்ஸு நீங்கள் 8-9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகே, ஓவரால் வண்டிக்கே நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதுக்கான டேர்ம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் கட்டிட்டு போகலாம். ஓகே, இந்த தலைவலியே வேணாம். அதை விட்டுட்டு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேஸு அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போயிட்டு ஏகப்பட்ட சிக்கல், ஒரு குழப்பம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸு அது இதுன்னு சொல்லிட்டு டிவிஎஸ் ஆல்ரெடி தெரியும் இந்த சர்வீஸ் நெட்வொர்க்கில் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கணுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிறேன், உங்கள்கிட்ட பணம் இருக்கா, இல்லை பணம் இல்லையா, சேர்த்து வச்சு கூட நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கோங்க. அப்படியே இல்லையா, வெளியில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் எவ்வளவோ இருக்குது, பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில் போய் நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் சொல்கிறாங்க, பேஸ் சொல்கிறாங்க, எனக்கு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது, அது இதுன்னு சொல்லி நீங்கள் இதில் போய் மாட்டினீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராப் மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து இப்போ ஷோரூமில் போயிட்டு இதை பற்றி ஒரு 4 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட உங்களுக்கு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நீங்கள் இந்த வண்டியை பேஸ் மூலியமாக வாங்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே தவிர இதை பற்றின நடுவில் நான் சொன்ன அந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது தெரியாமல் போய் இந்த பேஸில் போய் சிக்கிடாதீங்க அப்படின்றது தான். இந்த கம்பெனி மட்டும் இல்லை, எந்த கம்பெனியோட பேஸில் போய் நீங்கள் சிக்க வேணாம். இல்லை நீங்கள் மீறி போகிறீங்க அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ் என்ன, அவங்க உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டுக்கிட்டே நீங்கள் தெளிவாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதில் நிறைய கேள்வி எழுப்பினேன்னா அது இல்லாமல் இந்த கேள்விகளும் கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது எடுக்கலாமா இல்லையா அப்படின்றத தீர யோசிச்சுட்டு எடுங்க, சரிங்களா? அந்த கமர்ஷியலாக நீங்கள் இந்த வண்டியை ஓட்ட போகிறீங்க அப்படின்னா 100% ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை தெரிஞ்சு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.